Hello guys, welcome back to OC Square. பேசிக்கா ஒரு கவுண்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபியூஷன் பேஜில் போய் தான் வந்து ரெடி பண்ணோம். இன்கேஸ் பேசிக்காக ஒரு கவுண்டர் ரெடி பண்ணுறது எப்படின்னு தெரிலனா அதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ப்ளகின்ஸை வச்சு ஃபியூஷன் பேஜுக்கே போகாமல் கவுண்டர் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ப்ளகின்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணது. இந்த ப்ளகினை நீங்கள் எப்படி உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளகின்ஸ் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து போயிடும். இந்த டிஆர்எஃப்எக்ஸ் ஃபைலை ஜஸ்ட் இந்த டவுன்லோட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. தென் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போனீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து இருக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓப்பன் ஆன உடனே இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ் பை ஓசி ஸ்கொயர் இன்ஸ்டால் கேட்குதா? இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து பிளாங்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு டைட்டில்ஸ் இருக்குல்ல, டைட்டில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா, ஓசி ஸ்கொயர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கவுண்டருமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். இதெல்லாம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஓசி, ஓகேவா? ரெண்டாவது ருபீஸ். டாலர்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாலர் போட்டிருக்கோம். ருபீஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ருபீஸ் போட்டிருக்கோம். தென் வந்து சிம்பிள் கவுண்டர் ஒன்று, இது வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, இது வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாலர் கவுண்டர் வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இந்த டைட்டில் செக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து வந்துருங்க. இந்த செட்டிங்ஸ்க்கு போகாதீங்க. டைட்டிலில் தான் எல்லா கண்ட்ரோலுமே வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமோ வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? தென் இதில் போல்டு வேணுமா, லைட் வேணுமா, அதுவும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கவுண்டர் தானே, கவுண்டரே ரெடியே ஆகலை, வெறும் டாலர் போட்டு டிஜிட் இருக்குது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, இங்கே தான் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதில் போயிட்டிங்கன்னா இப்போ எனக்கு 0 to 1000 வந்து வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 0, தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது 1000, ஒரு என்ட்ரை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஒரு கவுண்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து பொசிஷன் வந்து அலைன் பண்ண எங்கே வேணுமோ அங்கே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சைஸ்க்கு, பொசிஷனுக்குலாம் இங்கே வந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஆன் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ வந்து பொசிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேடிங் எலமெண்ட் இருக்குல்ல, டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் எலமெண்ட் 2ல் தான் இருக்கும். 2ங்கிறது என்னென்னா அவுட்லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் கலர் வந்து தெரியறதுக்காக இந்த ஒயிட் மாதிரி இருக்கிறத வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் எனேபிள் டிசேபிள் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டரை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட்லைன் மட்டும் வந்து தெரியும். இது வந்து திக்னஸ் வந்து இப்போ நிறையா கொடுத்துருக்கோம். இந்த திக்னஸை வந்து குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து கலரே இல்லாமல் வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல, இந்த கலரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பிளாக் ஷேடோ. பிளாக் ஷேடோ வந்து தெரியும்னா நம்ம கீழே வந்து வேறு ஒரு கலர் வந்து வைப்போம். ஜஸ்ட்டு ஜென்ரேட்டருக்கு போயிட்டு சாலிட் கலர், கீழே பேக்ரவுண்டோட கலர், ஓகே, இது வந்து நல்லா தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ தெரியும். ஓகேவா? அந்த ஷேடோ கண்ட்ரோல்ஸ் தான் கீழே. இன்கேஸ் இந்த ஷேடோ வந்து வேணாம் அப்படின்னா எனேபிளை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு டாலர் கவுண்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த டாலர் கவுண்டரில் நீங்கள் 3 டிஜிட்டுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கமா வந்து வர ஆரம்பிச்சிடும். எகெயின் வந்து சொல்கிறேன், எப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஓசி ஸ்கொயர் டெம்ப்ளேட்டுக்கு வந்து போயிருங்க. தென் வந்து இப்போ வந்து டாலர் எனக்கு வந்து 0 to 1000 வேணும்னா இந்த டெக்ஸ்ட் போர்ஷனுக்கு போகிறீங்க. ஸ்டார்டிங்கில் 0, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது 1000 அப்படின்னா 1000 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0 to 1000 கவுண்டர் ரெடி. ஓகேவா? இதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மோஷன் பிளர் வந்து இருக்கும். மோஷன் பிளரை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மோஷன் பிளரோட குவாலிட்டி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மோஷன் பிளர் வச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ரெண்டராக கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவும் தெரியும். பட் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், வேறாட்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதனால தான் எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கே இருக்க 6மே வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ருபீஸ் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துக்கலாம்.
ருப்பீஸ பொறுத்தவரைக்கும் நான் வந்து 2 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒண்ணு வந்து கிரீன் கலர், இன்னொன்னு வந்து ரெட் கலர். ஏன்னா, இந்த 2 கலருமே வந்து காமனா யூஸ் பண்ணுவோம். கிரீன் வந்து இப்ப பிரைஸ் வந்து கம்மி. அத மென்ஷன் பண்ணேன். தென் பிரைஸ் வந்து அதிகம் அப்டின்னா, ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால நான் 2மே வந்து குடுத்துட்டேன். இப்ப வந்து கிரீன் கலர்ல ருப்பீஸ் வந்து இப்ப எனக்கு 1000லேருந்து 2000 போகணும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம், ஸ்டார்ட்டிங்ல வந்து 1000 ஓகேவா? என்டர் குடுத்துட்டீங்க. இங்க பாருங்க 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கம்மா வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம நெறைய குடுப்போம். 9999 ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் வந்து ரெடி. பார்த்தீங்களா? இந்த கவுண்டர்ல ஸ்பேஸ் வந்து அதிகமா வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ட்ராக்கிங்ல போயிட்டு ட்ராக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. தென் ஃபால்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்றது தான். ரெட் அவுட்லைன் வேணான்னா, இத வந்து டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். பின்னாடி வந்து அவுட்லைன் வந்து தெரியாது. தென் பிளாக் ஷேடோ வேணாட்டி அதையும் டிசேபிள் பண்ணிறலாம். தென் இந்த ஒயிட் ஃபில்ல டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, எதுவுமே வந்து தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெட் அவுட்லைன மட்டும் எனேபிள் பண்ணீங்கன்னா, இந்த அவுட்லைன் மட்டும் வந்து தெரியும். ஓகேவா? இந்த மாரி ஒரு அனிமேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ருப்பீஸ். இந்த ருப்பீஸ் சிம்பிள், டாலர் சிம்பிள் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 டிஜிட் தள்ளி போச்சுன்னா, கமா வந்து வரும். ஓகேவா? எனக்கு இந்த கமாலாம் வேணாம் ப்ரோ. வெறும் கவுண்டர் மட்டும் வேணும் அப்டின்னா, இந்த சிம்பிள் கவுண்டர் இருக்குல்ல, இத வந்து யூஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க எத்தன டிஜிட் தள்ளி போனீங்கனாலும் கமாவே வந்து வராது. இப்போ வந்து எனக்கு 100 டூ 200 சும்மா நம்பர் மட்டும் வரணும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம், இங்க வந்து 100 என்டர் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, சரி இந்த வாட்டி வந்து ரிவர்ஸ்ல போடுவோம். 100லேருந்து இந்த இடத்துல வந்து 1 ஓகேவா? 1ன்னு சொல்லிட்டு கீ ஃப்ரேம் வந்து தருவோம். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வந்து 100 கீ ஃப்ரேம் வந்து குடுத்தாச்சு. தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது 1 குடுத்து என்டர் குடுத்தாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, 100லேருந்து 1 வர மாரி ஒரு சிம்பிள் கவுண்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாரி. ஓகேவா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேல்யூ செட் பண்ணீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுற மாரி வந்து தெரியும். 0 இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஓகே. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மேக்ஸிமம் ஸ்லைடர வந்து குடுத்துட்டேன். இப்போ வந்து சைஸ வந்து கொஞ்சம் வந்து குறைச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாரி தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து வியூஸ் கவுண்டர் வந்து குடுத்துருக்கேன். இதில வந்து சேம் அதே மாரி தான். டைட்டில்ல போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து வியூஸ் வந்து 0 டூ இப்போ 10,000 வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10Kனா 10,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 10,000 அப்டின்னு சொல்லிட்டு வந்து வந்துரும். ஓகேவா? இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். எல்லா செட்டிங்குமே வந்து உங்களுக்கு இங்கேயே குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில வந்து க்ளோ ஆட் பண்ணோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிருங்க. இத ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிட்டு, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணிட்டு, க்ளோ அப்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு, ஆட் குடுத்தீங்க அப்டின்னா, க்ளோ வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து க்ளோ சைஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எடிட் பேஜ்ல க்ளோவோட வந்து டெக்ஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த க்ளோ வந்து நான் இதிலேயே ரெடி பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா சில பேத்துக்கு க்ளோ வந்து புடிக்கும். சில பேத்துக்கு வந்து புடிக்காது. அதனால நான் வந்து இங்க ரெடி பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு க்ளோ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சிம்பிளா இந்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளகின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரியே நெறைய ஃப்ரீ பிளகின்ஸ் வீடியோ வந்து வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் நெறைய ஃப்ரீ பிளகின்ஸ் கூட ரெடி பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பட்டன பிரஸ் பண்ணிருங்க. இதே மாரியே நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஓசிஸ்கோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.